நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரிராஜ். இன்றைக்கி கோச்சாரத்தை வச்சு எப்படி நவாம்சம் அமைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி லக்னம், இப்போ டைம் தேதி 30/12/2024, நேரம் 12:23. இந்த நேரத்துக்குள்ள கோச்சார கிரகங்கள் நம்ம அமைச்சாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா லக்னம் மீன லக்னம், லக்னத்தில் ராகு, 3ல் குரு வக்ரம், செவ்வாய் 5ல், கேது 7ல், புதன் 9ல், சந்திரன் சூரியன் 10ல், சனி பகவான் 11. இப்போ லக்ன புள்ளி அப்படின்னா லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா ரேவதி 2ஆம் பாதம். ரேவதி 2ஆம் பாதம். இப்போ ரேவதி 2ஆம் பாதம் அப்படின்னா ரேவதினா யாரோட நட்சத்திரம்? புதனோட நட்சத்திரம். அப்போ புதன் நவாம்சத்தில் எங்க வருவாரு? தனுசு மண்டலம் 1-2 மகரம். அப்போ இதுதான் இப்போ நவாம்ச லக்னம். அடுத்து ராகு. ராகு லக்னத்தில் இருக்கிறாரு. எத்தனாம் பாதத்தில்? உத்திராடதி 2ஆம் பாதம். உத்திராடம் 2ஆம் பாதம். உத்திரட்டாதி. இப்போ உத்திரட்டாதி அப்படிங்கிறது யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நட்சத்திரம். அப்போ சனி பகவான் இந்த மண்டலத்தில் எங்கே வருவாங்க? சிம்ம மண்டலம். அப்போ 2ஆம் பாதம்னா ராகுவை நம்ம இங்கே போடணும். அடுத்து குரு. குரு என்ன? ரோகிணி 3ஆம் பாதம். ரோகிணி 3ஆம் பாதம். சந்திரனோட நட்சத்திரம். சரி, சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் எங்கே வருவார்? மேச மண்டலம். மேச மண்டலம். அப்போ 3ஆம் பாதம். சரி, அடுத்து செவ்வாய். செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில்? பூசம் 2ஆம் பாதம். பூசம் 2ஆம் பாதம். செவ்வாய் பூசம் 2ஆம் பாதம். சனியோட நட்சத்திரம். அப்போ சனி பகவான் நட்சத்திரம். அப்போ சனி பகவான் இதில் எந்த மண்டலம்? சிம்ம மண்டலம். சிம்ம மண்டலம். அப்போ சிம்ம மண்டலம்னா பூசம் 1ஆம் பாதம், பூசம் 2ஆம் பாதம். அப்போ செவ்வாயை நம்ம இங்கே போடுறோம். அடுத்து யாரு? கேது. கேது என்ன நட்சத்திர சார்ந்து இருக்காது? உத்திரம் 4ஆம் பாதம். உத்திரம் 4ஆம் பாதம். சூரியனோட அப்போ நட்சத்திரம். சூரியனோட நட்சத்திர பாதம். அப்போ சூரியன் எந்த மண்டலத்தில் வருவார்? தனுசு மண்டலம். தனுசு மண்டலம். அப்போ எத்தனாம் பாதம்? 2ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப 4ஆம் பாதம். சாரி, 4ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப மேலத்தில். கேது. அடுத்து புதன். புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? கேட்டை 3ஆம் பாதம். கேட்டை 3. அப்போ புதன் எந்த மண்டலத்தில் வருவார்? தனுசு மண்டலம். தனுசு மண்டலம். அப்போ தனுசு மண்டலம் 3ஆம் பாதம்ங்கிறப்ப கும்பத்தில் புதன். அடுத்து சந்திரன். சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு? பூராடம் 3ஆம் பாதம். பூராடம் 3. அப்போ பூராடம்ங்கிறது யாரோட நட்சத்திரம்? சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரன் சிம்ம மண்டலத்தில் வருவாங்க. அப்போ 3ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப சந்திரன் இங்கே போகும். அடுத்து சூரியன். சூரியன் என்ன நட்சத்திரம் இருக்காரு? பூராடம் 1ஆம் பாதம். பூராடம் 1ஆம் பாதம். அப்போ பூராடம்ங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். அப்போ சிம்ம மண்டலத்தில் இருக்கும். அப்போ நம்ம சூரியனை இங்கே போகணும். அடுத்து சனி பகவான் என்ன நட்சத்திரம் பார்த்துருந்தா? பூரட்டாதி 1ஆம் பாதம். பூரட்டாதி 1ஆம் பாதம். பூரட்டாதி 1ஆம் பாதம். பூரட்டாதி யாரோட நட்சத்திரம்? குருவோட நட்சத்திரம். மேச மண்டலத்தில் வருது. மேச மண்டலம். அப்போ பூரட்டாதி எத்தனாம் பாதம்? ஒரு நிமிஷம். 1ஆம் பாதம். 3ஆம் பாதம். 3ஆம் பாதம். ஒரு நிமிஷம். பூரட்டாதி 1ஆம் பாதம். அப்போ சனி பகவானை நம்ம மேசத்துல இங்கே போகணும்.
இப்போ லக்கணம் 1 2 3 4 5 6 7 8 இதான் கேது போட்டாச்சு. நீ யார் போடணும்? 1 2 3 4 5 6 7 ராகு செவ்வாய் போட்டாச்சு. புதன் போட்டாச்சு. குரு சனி கேது இதுல ஒரு சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் போடணும். சுக்கிரன் ராசி எங்க இருக்கிறாரு? கும்பத்துல. எத்தனாம் பாதத்துல? சுக்கிரன் வந்து கும்பத்துல. கும்பத்துல அவிட்டத்துல இருப்பாரு. அவிட்டம் 3ஆம் பாதம். அவிட்டம் செவ்வாயோட 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 நட்சத்திரம். செவ்வாய் எங்க சிம்ம மண்டலத்துல வருவாரு. அவிட்டம் 3ஆம் பாதம் சிம்ம மண்டலத்தில். அப்போ வந்து அப்போ இன்றைய கோச்சார கிரகம், இந்த நேரத்துக்கு கோச்சார கிரகம் ராசியில நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். அதை வந்து அம்சத்தில் எப்படி அவங்களை அமர வைக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொன்னது. மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். மேச மண்டலத்தில் கேது, சந்திரன், குரு இவங்க 3 பேர் வருவாங்க. சிம்ம மண்டலத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி இவங்க 3 பேர் வருவாங்க. தனுஷ் மண்டலத்தில் சூரியன் ராகு புதன் இவங்க 3 பேர் வருவாங்க. அப்போ அவங்க இந்த ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அந்த நட்சத்திராதிபதி யாரு, அவர் அம்சத்தில் எந்த மண்டலத்தில் வருவார், அதை நம்ம எத்தனாம் பாதம் பார்த்து நம்ம அமர வைக்கிறோம். இதுதான் நவாம்சம்.